நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க ஆர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தால் எதுவுமே பெருசாக ப்ராப்ளம் இருக்காது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். நீங்களும் ஒர்க் ப்ரெஷர் டார்கெட்னு ஓடிட்டே இருப்பீங்க. பட் சடனாக ஒரு நாள் கண்ணு பிரச்சனை கொடுக்கும், திடீர்னு முதுகு பிரச்சனை கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்க, உடம்புல எங்கே எதனால என்ன பிரச்சனை வருதுன்னே தெரியாது, டோட்டல் பாடி டேமேஜ் ஆகியிருக்கும். பட் இதெல்லாம் வரக்கூடாதுன்னா ஜஸ்ட்டு 2 hours ஒன்ஸ் 2 minutes பிரேக் எடுத்து இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ஐஸை வந்துட்டு நீங்கள் பிளிங்க் பண்ணுறதே மறந்துடுவீங்க எந்த டிஜிட்டல் கேஸை பார்த்துட்டு இருந்தாலும். ஸோ ஐ ட்ரைனஸ் ஆகிறதுனால தான் ஏகப்பட்ட கண்ணு பிரச்சனைக்கான காரணமே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பிரேக்கில் நீங்கள் கண்ணை நல்லா பிளிங்க் பண்ணுங்க ஒரு 20 டைம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு 20 meters தள்ளி 20 செகண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரபிளி க்ரீன் கலரை பார்த்துட்டே இருக்க ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப், உங்களோட நெக்கில் இருந்து இந்த ஷோல்டர் கனெக்ட் ஆகிற இந்த மசில்ஸ் தான் ஸ்ட்ரெஸ் மசில்ஸ். நம்மளோட போஸ்டர் புவராக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெஸ் மசில்ஸ் ரொம்ப ஸ்டிஃப் ஆனாலே உங்களுக்கு பாடியில் நிறைய ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஃப்ரீ பண்ணாலே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு உங்களோட நெக்கை கிளாக் வைஸில் ஒரு 5 டைம்ஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 டைம் நிதானமாக கண்ணை மூடி பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கையை இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு ஆப்போசிட் கை வச்சு எல்போவில் லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. மேக்ஸிமம் புஷ் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்ப்பானேன்னு யோசிக்காதீங்க, அவன் உங்கள் ஹாஸ்பிட்டல் பில்லை கட்ட போகிறதில்ல, வேணும்னா அவனையும் உங்கள் கூட சேர்ந்து பண்ண சொல்லுங்கள். தேர்ட், லோவர் பேக் ஸ்டிஃப்னஸ் ஐடியில் 15 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் தேர்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஹேண்டே உங்களோட சேரோட பேக் சைடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டை சேரோட ஆர்மில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஜஸ்ட் 5 டைம்ஸ் 2 சைடும் ரிப்பீட் பண்ணிவிட்டு 5th டைம் 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க போத் சைட்ஸ். ஃபோர்த் ஸ்டெப், நம்ம பாடியே மூமெண்ட்டுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பு உக்காந்துட்டே என்ன பண்ணலான்னு யோசிக்காமல் எழுந்து போய் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நீங்களும் ஹைட்ரேட்டடாகவே இருப்பீங்க. இதே மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.